7 மணி ஆனா சஞ்சய் ராய் அவர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெகுலரா மாச்சரிக்கு போவாங்க. சஞ்சய் ராய் அந்த விஷயத்த பண்ணுவான். அதை பல பேர் வந்து கூட நின்று ஒரு நண்பர்கள்லாம் சேர்ந்து இருப்பாங்கன்னு ஒரு நேஷனல் மீடியா பப்ளிஷ் பண்ணுதுன்னா அப்ப இன்னும் பெருசா ஏதோ ஒரு பெரிய விஷயம். நீங்க 60ன்னு சொல்றதே 60 இருக்காது. எப்பவுமே வந்து ரொம்ப லோயஸ்ட் ப்ரொஜெக்ஷன் தான் நேஷனல் மீடியா சொல்லும். அந்த பிரின்சிபலும் டீனோ கண்டுக்காம இருக்காங்கன்னா அப்ப அந்த பிரின்சிபல் இதுல என்ன திருட்டு வேலையில பயன்படுறாரு? ஒன்னு அவரும் இந்த மாதிரி செயல்களை செய்யறாரா, அல்லது அவர்கள் அங்க இருக்கக்கூடிய உறுப்புகளை விற்கக்கூடிய பணியில ஈடுபடுறாரா, அல்லது இதை வச்சு நமக்கு இதை நம்ம யோசிக்க முடியாத இன்னொரு வேற ஏதோ பிரச்சனை பண்றாரான்னு ஒண்ணு இருக்கு. அந்த கொல்கத்தால மரணிக்கப்பட்ட அந்த பெண் கண்டிப்பா இந்த விஷயங்களை வெளியில கொண்டு வர முயற்சியில் ஈடுபட்டிருக்கலாம். அந்த பொண் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டதை விட அதிகமாக உடல் முழுவதும் அந்த பெண் வந்து துன்புறுத்தப்பட்டிருக்காங்க. இறந்து போன ஒரு பொண்ணுக்காக அங்க ஒரு மனுஷன் 30 நாள் போராடிட்டு இருக்கானா அந்த 30 பேருக்குள்ளேயும் ஏதோ ஒரு அனுபவங்கள் இருந்திருக்கு. இந்த மருத்துவமனையில ஏற்பட்ட அவலங்கள் இருந்திருக்கு. நீ எப்படா உள்ள வர குடிச்சிருக்க, ஹாஸ்பிட்டல் எப்படா ஒரு மனுஷன் குடிச்சிட்டு வர முடியும்ன்ற கேள்வியை கேட்டு அமைச்சிருந்தாங்கன்னா வேலை முடிஞ்சிருக்க முடியும். அப்ப அவனால உள்ள வர முடியுதுன்னா அதையும் தாண்டி இன்ஃபுளுன்ஸ் அவனுக்கு இருந்திருக்குன்னு அர்த்தம். 4 மணிக்கு அவன் வெளியில போறான், சிசிடிவில இருந்து வெளில வந்ததுக்கு அப்புறம் அந்த விஷயத்தை கண்டுபிடிக்கும் போது அந்த பொண்ணு இறந்துருக்குன்னா அப்ப நீ உள்ள போய் என்ன நடந்தது ஏன் உனக்கு சொல்ல தெரியல? இது வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி மட்டும் நடந்திருக்கு. இவனுக்கு ஒரு பயம் வந்துச்சு, என்னன்னா வெறும் இறந்து போன எண்ணெயை மட்டும் இவ்வளவு பெருசா பண்றாங்க. அவனோட இது என்ன உண்மையா இதை பண்ணி இறக்க வச்ச உண்மையானவங்களாம் நம்ம வந்து உள்ள வரணும் அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு தெளிவு வந்துட்டான். ஏன்னா இத்தனை நாள் அவனுக்கு ட்ரிங்க்ஸ் கிடையாது, எதுவும் கிடையாது. இப்போ சுயசுந்தனை யோசிக்கிறது ஆரம்பிச்சிச்சு. அஃபிஷியல்ஸ் கனெக்டும் வச்சிருக்கான், போலீஸ் கனெக்ஷன் வச்சிருக்கான், ஹாஸ்பிட்டல் கனெக்ஷன்ஸ் வச்சிருக்கான், பிரின்சிபல் கனெக்ஷன்ஸும் தான் வச்சிருக்கான். பிரின்சிபலுக்கு மேல யாரோ ஒருத்தவங்க இருக்கான், இன்னும் வெளியில வராத ஒரு ஆள். அது யாருன்றது தெரியல. 35 நாள் ஒரு முடிவுக்கே கொண்டு வராம இருக்காங்க. ஏன் ஃபர்ஸ்ட் அந்த பிரின்சிபல் அரெஸ்ட் பண்றதுக்கு இவ்வளவு டேட்? பிரின்சிபல் மேல ஆல்ரெடி ஹாங்காங்ல ஒரு கேஸ் இருக்கு. ஆண் செவிலியர் கிட்டேயே அவர் வந்து இடுப்பை இது பண்ணாரு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு கேஸ்ல அவர் அங்கேயே இது பண்ணிருக்காங்க. என்னைக்கு இவ்வளவு குற்றங்கள் பண்ணவனே அந்த மருத்துவமனையில இருந்து வேற ஒரு மருத்துவமனைக்கு, பெரிய மருத்துவமனைக்கு ப்ரொமோட் பண்ணாங்களோ அன்னைக்கே இந்த அரசாங்கம் குற்றவாளிகளா ஆயிடுச்சு. சார் இன்னத்துக்கு பிரைம் மினிஸ்டர் இன்வால்வ் ஆயிருக்கணும். அந்த பெண் டாக்டரோட அவங்க அப்பாவை கூப்பிட்டு 10 லட்ச ரூபாய் தரேன், ஒரு மணிமண்டபம் கட்டிக்கோங்கன்ற மாதிரி சொல்லியிருக்கு. எதுக்கு? இந்த கொல்கத்தா டாக்டர் படுகொலை இது வந்து ஒரு முடிவுக்கு வராமே போயிட்டு இருக்கு சார். கிட்டத்தட்ட 35 நாளா இந்த கேஸ் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த சஞ்சய் ராய்க்கு வந்து பாத்தீங்கன்னா நிக்ரோஃபிலியான்னு ஒரு நோய் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இறந்த டெட் பாடிஸ் கூட உடலுறவு வச்சு அந்த வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி விஷயம்லாம் தொடர்ந்து போயிட்டு இருக்கு. இந்த கேஸை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? நம்ம ஐ திங்க் வந்து இதே கலாட்டால ஒரு 15 நாட்களுக்கு முன்னாடி நம்ம இதை பத்தி பேசியிருந்தோம். அப்போ நம்ம சொல்லும் போதே சொல்லியிருந்தோம், இதில் மிகப்பெரிய ஏதோ ஒரு நம்ம யூகிக்க முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு விஷயங்கள் நடக்குது அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். கரெக்டாக சொல்லப்போனால் இப்போ கூட ஒரு ரீசெண்டாக ஒரு திரைப்படம் வந்திருந்தது. ஒரு பெரிய டாக்டர் இருப்பார், அந்த டாக்டருக்கு ஒரு பையன் இருப்பான். அந்த டாக்டர் வந்து இறந்து போன உடல்களுக்கெல்லாம் தவறாக இது பண்ணுவாங்க. அதில் ஒரு குழந்தை போகும்போது அந்த குழந்தைய ஏதோ பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் வரும். கிட்டத்தட்ட அந்த படங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்களாக தான் நம்ம இதை பார்க்குறோம். நீங்க இங்க 2-3 பிசினஸ் நடக்கிற மாதிரி ஒரு கமர்ஷியல் பார்த்து பாருங்க. பிரச்சனை தப்பே இங்க எப்படின்னா, நான் தப்பானவன்ற விஷயத்துல மட்டும் வரல. பணம் எங்க அங்க உள்ளாகுதோ அப்ப என்ன ஆகுது, அவன் ஒரு நேரம் பண்றது வந்து தப்பா தெரியல, தொடர்ந்து அதை பண்ண வைக்குது. ஏன்னா அது மூலியமா ஒரு பணம் சம்பாதிக்க வைக்குது அப்படின்னு வருது. இப்ப இங்க பாருங்க, ஒரு 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 உடல் இருக்கு அப்படின்னா இந்த உடல்கள் ஆதரவு இல்லாதவர்கள் தான் உடல்களாக அங்க இருப்பாங்க. ஒரு குடும்பம் இருந்ததுன்னா அந்த உடல் எல்லாம் மேக்சிமம் ஒரு நாளுக்குள்ள போயிடும். அங்க இதுவே வராது. இந்த ஆதரவு இல்லாத உடல்கள், இந்த உலகத்துல ஆதரவே இல்லாம கிட்டத்தட்ட தன்னுடைய வாழ்க்கையை முடிகிற வரைக்கும் 30 வருஷமோ 40 வருஷமோ 50 வருஷமோ வாழ்ந்து முடிச்ச போறவங்க, அட்லீஸ்ட் அந்த போய் சேர்ற அந்த உடல் கூட பாருங்க யாரோ ஒருத்தருக்கு தவறான வழியில பயன்படுத்துறதுக்கு ஆதரவு இல்லாதவங்க தானேன்னு பாக்குற அளவுக்கு இந்த உலக சமூகம் அவங்க மாத்தி வச்சிருக்குன்னா அது ரொம்ப பெரிய கேவலம். 2வது, அதை ஆதரிக்கக்கூடிய அந்த நிர்வாகம். இப்ப பிரச்சனையே இங்க என்னன்னா, கொல்கத்தால இருந்த அந்த மருத்துவர் மட்டுமல்ல, அந்த கொல்கத்தாவை சேர்ந்த வருடம் நடக்கக்கூடிய 60க்கும் மேற்பட்ட உடல்கள், இதை கண்டுபிடிப்பதற்கோ அல்லது இதை தெரிஞ்சுக்கிட்டு விஷயத்தை வெளில சொன்னவங்களுக்கு நடந்த இன்னல்கள் தான் பேசணும்னு நினைக்கிறேன். இதை 2 விதமா பார்க்கலாம். ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, வருஷத்துக்கு 60ல இருந்து 70 டெட் பாடி வந்து இங்க காணாம போகுதுன்ற மாதிரி சொல்றாங்க. இவர் இந்த உடலுறவு வச்சு இந்த வீடியோஸை வந்து விற்கிறாரு, இதை வந்து அவர் ரெகுலரா பண்ணியிருக்காருன்ற மாதிரி சொல்றாங்க. 7 மணி ஆனா சஞ்சய் ராய் அவர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெகுலரா மாச்சரிக்கு போவாங்க அப்படின்ற மாதிரி அங்க இருக்க ஒர்க் பண்றவங்கள சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க. சஞ்சய் ராயை பொறுத்த வரைக்கும் நீங்க அங்கேயே நமக்கு ஒரு வார்த்தை வந்தது பாருங்க. நம்ம அதாவது இந்த உண்மை கண்டறியும் சோதனை பண்ணும்போதே அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வந்து இந்த பெண்ணை பண்ணது நான் தான் அப்படின்னு சொன்னவன், நான் இல்லைன்னு மாற ஆரம்பிச்சு, அதற்கப்புறமா அதற்கு நான் இந்த பொண்ணை பண்ணல, ரோட்ல வந்த இன்னொரு பொண்ணுகிட்ட நான் தவறாக சொல்லும் போதே அவனை பற்றின எல்லா விஷயமும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப எவ்வளவு கேள்வித்தரமா என்ன வேணாலும் பண்ணுவான்ற ஒரு மனநிலை கொண்ட ஒருத்தவன் தெரிஞ்சிச்சு. அப்பயே நம்ம யூகிச்சோம்,
இந்த மாதிரியும் மேபி இருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை வருது. இப்ப இதோட ஒரு அடுத்த கட்டம் தான் இப்ப வந்திருக்க செய்தி என்னன்னா, சஞ்சய் ராய் அந்த விஷயத்த பண்ணுவான். அதை பல பேர் வந்து கூட நின்னு ஒரு நண்பர்கள்லாம் சேர்ந்து இருப்பாங்கன்னு ஒரு நேஷனல் மீடியா வந்து ஒரு ஊர்ஜிகமா ஒரு நேஷனல் மீடியா பப்ளிஷ் பண்ணுதுன்னா, அப்ப பப்ளிஷ் பண்ணும்போதே ரொம்ப சேஃபா சின்னதா தான் சொல்லுவாங்க. ரொம்ப பெருசா சொல்ல மாட்டாங்க. அப்ப இன்னும் பெருசா ஏதோ ஒரு பெரிய விஷயம் இப்போ இப்ப நமக்கு நீங்க தெரிஞ்சது 60 ஒரு 10% நீங்க 60ன்னு சொல்றதே 60 இருக்காது. ம். அது எப்படி வேணாலும் இருக்கும். நம்ம எப்பவுமே வந்து ரொம்ப லோயஸ்ட் ப்ரொஜெக்ஷன் தான் நேஷனல் மீடியா சொல்லும். கண்டிப்பா. ஏன்னா அதனால பெரிய பிரச்சனைகள், பின்விளைவுகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. 2வது ஒரு விஷயத்த பண்ணும்போது ஒரு 4 பேர் சேர்ந்து ஆதரிக்கிறாங்க அப்படின்னா, அந்த 4 பேரும் சும்மாவே இருந்திருப்பாங்கன்றதையும் சொல்லலாம். நம்பக்கூடிய இடம் கிடையாது. அப்ப நீங்க ரிலேட் பண்ணுங்களேன். சஞ்சய் ராய்னு ஒரு சாதாரண ஒரு அவன எப்படி அடையாளப்படுத்துறாங்க? தன்னார்வலர்னு அடையாளப்படுத்துறாங்க. உலகத்திலேயே சிறந்த எல்லாத்தையும் தன்னுடைய வேலைகளை விட்டுட்டு சமூகத்திற்காக தன்னை அர்ப்பணித்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விருது டைட்டில் தான் தன்னார்வலர்ன்ற பேர். அந்த தன்னார்வலர்ன்ற பேரை ஒரு ஒரு இந்த மாதிரியான ஒரு நபருக்கு திருப்பி திருப்பி மீடியா உலகம் அடையாளப்படுத்தும் போது அதுவே நமக்கு ஒரு பெரிய வருத்தத்தை தெரிவிக்குது. 2வது அவனுக்கு உடந்தையா இருக்கக்கூடிய ஒரு டீம். அப்ப இவனுங்க உடந்தையா இருக்காங்கன்றது அங்க இருக்கக்கூடிய யாருமே மானிட்டர் பண்ணாம இருக்க மாட்டாங்க. அப்ப அவர்கள் இதை வந்து கண்டுக்காம இருக்காங்க அப்படின்னா மேல இருக்கக்கூடியவர்கள் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பிரின்சிபலோ டீனோ கண்டுக்காம இருக்காங்கன்னா அப்ப அந்த பிரின்சிபல் இதுல என்ன திருட்டு வேலையில பயன்படுறாரு? ஒண்ணு அவரும் இந்த மாதிரி செயல்களை செய்யறாரா, அல்லது அவர்கள் அங்க இருக்கக்கூடிய உறுப்புகளை விற்கக்கூடிய பணியில ஈடுபடுறாரா, அல்லது இதை வச்சு நமக்கு இதை நம்ம யோசிக்க முடியாத இன்னொரு வேற ஏதோ பிரச்சனை பண்றாரான்னு ஒண்ணு இருக்கு. 3வது இப்ப இவங்க 2 பேரும் தப்பு பண்றவங்க ஒரு பக்கம் தெரியுதுங்க. நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி சரியா இருக்கக்கூடியவங்க எப்பவுமே படக்கூடியவங்க வந்து இந்த சரியா இருக்கக்கூடியவங்க தான். அப்ப இந்த சரியா இருக்க மனிதர்களை இந்த உலகம் கண்டுக்கவே கிடைக்காது, பார்க்கவே பார்க்காது, அவங்கள வந்து பேசக்கூட கூடாது. அந்த மாதிரி ஒரு விஷயம். அப்ப அந்த கொல்கத்தால மரணிக்கப்பட்ட அந்த பெண் கண்டிப்பா இந்த விஷயங்களை வெளியில கொண்டு வர முயற்சியில் ஈடுபட்டிருக்கலாம். ஏன்னா நம்ம பேசும்போது ஒண்ணு சொன்னோம். அந்த பொன் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டதை விட அதிகமாக உடல் முழுவதும் அந்த பெண் வந்து துன்புறுத்தப்பட்டிருக்கான். ஒவ்வொரு பார்ட்டுமே கையில இருந்து கால்ல இருந்து முகம்ல இருந்து ஷோல்டர்ல இருந்து இடுப்புல இருந்து எல்லா ரொம்ப சிதைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அப்ப இதை வந்து கேஸை டைவர்ட் பண்றதுக்காக அந்த பொண்ணு வந்து பாலியல் ரீதியா வந்திருக்குன்ற விஷயத்த மட்டும் கொண்டு வந்து அதை எடுத்துட்டு போகணும்னு நினைச்சிருப்பாங்களோ அப்படின்னு ஒரு கேள்வியும் வருது. ஏன்னா அந்த பொண்ணை வந்து கண்டுபிடிச்சு அந்த பொண்ணை கொலையே பண்ணிட்டு கூட இந்த ப்ராக்ரஸை மாத்தி இருக்க முடியும். ஸோ அப்ப அங்க ஏதோ ஒரு பெரிய சேனலைஸ்ட் கனெக்ட் வந்து நடந்திருக்கு. இன்னும் பெரிய விஷயம் என்னன்னா இந்த பிரின்சிபலை அரெஸ்ட் பண்றதுக்கு இத்தனை நாட்கள் தேவையா? அப்ப எந்த அளவுக்கு அந்த ஆள் இன்னும் இன்ஃபுளுன்சராவே இருக்கா அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? நீங்க யோசிச்சு பாருங்க சார். ஒரு உண்மையான மனிதருக்கு கிடைக்க வேண்டிய நீதி அந்த நீதி கிடைக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் எத்தனை பேருக்கு பிரச்சனை நடந்திருக்குன்னு வெளில வந்து பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்க? கிடைக்க இவ்வளவு தாமதம் 35 நாளுக்கு மேல ஆகுது. உயிரோடு இல்லைன்ற அந்த பொண்ணை வச்சு இவ்வளவு 35 நாள் ஆகுது அப்படின்னா உயிரோட இருக்கக்கூடியவர்கள் எத்தனை வாட்டி சொன்னாலும் பணம் இருக்கக்கூடியவங்க அவங்கள அமைதியாக்கிடுவாங்க. அப்ப பிரச்சனையே வெளில வராது சார். நான் வந்து கஷ்டப்பட்டிருக்கேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு துன்புறுத்தல் இருக்குன்னு சொல்லி நான் ஒருத்தர் சொல்றதுக்கு வேற யாரும் இல்லை. இன்னைக்கு நம்ம சோசியல் மீடியால பாக்குறோம். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரபல ஷோல இருக்கக்கூடிய ஒரு 2 ஆங்கர்ஸோட விஷயங்கள் வெளியில பேசும்போது பெரிய பேசு பொருளாக மாற்றப்பட்டு இதுல யாருக்கு என்னன்னு உலகமே பேசும்போது அவர்கள் மாதிரி இவங்க எல்லாம் இன்ஃபுளுசர் கிடையாது. அவங்களுக்கு தெரிஞ்ச வட்டம் ஒரு 10 பேர் தான். அவங்க நம்பி இருக்கிறது இந்த சொசைட்டியை தான். இந்த சொசைட்டி நம்பி இருக்கிறது அவங்கள தான். எனக்கு ஏதாவது பிரச்சனை அவங்க மருத்துவம் பார்ப்பாங்கன்னு அவங்க மேல அவங்க தெய்வமா பாக்குறோம். அவங்க எனக்காக இறைவன் கொடுத்துருக்கக்கூடிய வாய்ப்புன்னு சொல்லி அவங்களுக்கு சேவை செய்யறத மருத்துவர்கள் வந்து ஒரு சேவையா பாக்குறாங்க. இந்த 2 பேருக்குள்ள இருக்கக்கூடியவங்க தான் மிகப்பெரிய ஹீரோ. இவங்க சொல்றதை கேட்க ஆளே இல்லை அப்படின்னா எத்தனை பேரு எனக்கு நடந்திருக்க அநீதியை வெளில சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு இந்த 30 நாள் இழுக்கிறத வச்சே பல பேர் டிசைட் பண்ணிட்டாங்க நம்ம எதுவும் பேசிக்க வேண்டாம் அப்படின்றதுல டிசைட் பண்ணிட்டாங்க. அதையும் துணிஞ்சு ஒரு சில பேர் இன்னும் ப்ரொடெஸ்ட்ல இருந்துகிட்டே தான் இருக்காங்க. இன்னும் 35 நாளா அந்த ஸ்டூடெண்ட்ஸும் டாக்டர்ஸும் ப்ரொடெஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. என்ன காரணமா இருக்கும்? இந்த மாதிரி ப்ரொடெஸ்ட் பண்ணா கவர்மெண்ட் என்ன பண்ணும் சார்? வேலையை விட்டு தூக்கிடும், உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அங்கீகாரத்தை எடுத்துரும். எவ்வளவோ பிரச்சனை இருக்கு. இல்ல எல்லா பிரச்சனையும் தாண்டி இறந்து போன ஒரு பொண்ணுக்காக அங்க ஒரு மனுஷன் 30 நாள் போராடிட்டு இருக்கானா அந்த 30 பேருக்குள்ளேயும் ஏதோ ஒரு அனுபவங்கள் இருந்திருக்கு. இந்த மருத்துவமனையில ஏற்பட்ட அவலங்கள் இருந்திருக்கு. அப்ப அதெல்லாம் அவங்க பேச முடியாத ஒரு வாய்ஸா தான் அவங்க இங்க கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த இருக்கக்கூடிய அந்த மருத்துவர்களுக்கு நாம் குரல் கொடுக்கல அப்படின்னா இது இந்தியா மட்டுமல்ல உலக லெவல்ல மருத்துவத்துறைக்கு மட்டும் இல்ல எல்லா துறையிலையும் யாருக்கு என்ன கஷ்டம்னாலும் மனிதர்கள் யாரும் கூட நிக்க மாட்டாங்க. பேசுறவன் பேசிட்டே தான் போவான். அவங்க கிட்ட பணமும் இன்ஃபுளுன்ஸும் ஆதிக்கமும் இருந்தா வா, உனக்கான நியாயம் கிடையாது, உனக்கான ஒரு மேடையே கொடுத்து உன்னை இது பண்ண தப்பு வேணா பண்ண இல்லையா உனக்கு இருக்குதுலே கேவலமானவங்கன்னு சித்தரிச்சு உனக்கு கீழே தள்ளிடும் அப்படின்னு தான் இதோட விஷயம் இருக்கு.
நீங்க அங்க எப்ப அந்த கேஸோட ஆதாயத்தை உடைச்சாங்களோ அங்கேயே தெரிஞ்சிருச்சு. இந்த ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் 3 மணி வரைக்கும் தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணணுன்ற ஒரு விஷயம் இருக்கு. இதுக்கு 3 மணிக்கு மேல பண்ணணும்னா கலெக்டர் கிட்டயோ எஸ்பி கிட்டயோ ஒரு பர்மிஷன் வாங்கி தான் பண்ணணுன்ற மாதிரி விஷயம்லாம் இருக்கு. ஆனா இவங்க இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா 4 மணிக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்காங்க. யார்கிட்ட அப்ரூவல் வாங்கியிருக்காங்க பாத்தீங்கன்னா எஸ்ஐ கிட்ட ஒரு A4 ஷீட்ல சைன் வாங்கி பண்ணியிருக்காங்க. அவ்வளவு அலட்சியமா இந்த கேஸை டிஸ்ட்ரிக்ட் பார்த்திருக்காங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னா ஒண்ணு மாவட்ட ஆட்சியர் அல்லது மெஜஸ்டிக்கா சொல்லக்கூடியவங்க அல்லது எஸ்பி. இவங்க 3 பேரும் மாவட்டத்தை மொத்தமா எடுத்திருக்கக்கூடிய ஒரு ஆட்கள். காமன் ப்ரொசீஜர் இது வந்து ஏதோ கொல்கத்தா கிடையாது. ஒட்டுமொத்த மெடிக்கல் ரெலவெண்டா இருக்க ப்ரொஃபஷன்ஸ்க்கும் ஒரு நேரம்னா நேரம், அந்த நேரத்தை தாண்டி ஒரு எமர்ஜென்சியில பண்றேன்னா இட் ஷுட் பி லைக் இன்ஃபார்ம்டு டு ரெஸ்பெக்டிவ் தீஸ் அஃபீஷியல்ஸ். அப்படின்னா எஸ்ஐ வந்து அங்க வந்து எஸ்பி ஆயிட்டார். அன்னைக்கு எஸ்ஐ எஸ்பி ஆயிட்டார். ஏன்னா எஸ்ஐ ஏதோ பண்ணியிருக்காரு, அங்க எஸ்பி ஆயிடுறாரு அந்த டைம்ல. அப்போ கலெக்டர் இன்ஃபர்மேஷன்ஸே நீ பாஸ் பண்ணலை அப்படின்னாலும் எஸ்ஐ நீ எஸ்பிக்கு நீ இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணலன்னா அப்போ நீ ஏதோ பிரச்சனை பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். ரெண்டாவது 14 மணி நேரம் கழிச்சு எஃப்ஐஆர். எப்படி 1 மணி நேரத்தில் போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியுது, எஃப்ஐஆரை 14 மணி நேரம் கழிச்சு போட முடியுது. அப்படியே பாருங்களேன் டிஃபரன்ஷியேட். அப்போ இங்க என்ன தெரிய வருது, யோசிக்கிறாங்க எப்படி எஃப்ஐஆர் பதிவு பண்ணலாம், எப்படி இதை மறைக்கலாம், எப்படி வந்து நம்மளோட தவறுகளை இல்லாத மாதிரி நம்ம பண்ணுவோம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் அதுல வருது. நீங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம நோட் பண்ணணும் சார். இன்னைக்கு அவங்க பேச்சுவார்த்தை பேசணுன்றாங்க. சிஎம் சைட்ல இருந்தும் இந்த ப்ரொடெஸ்ட் பண்ணக்கூடிய உங்க சைட்லும் பேச்சுவார்த்தை பேசணுன்றாங்க. 4 முறை அழைச்சிட்டோம், 5வது முறை அழைக்கிறோம், இது இறுதி அழைப்பு அப்படின்னு நேற்றுக்கு சொல்றாங்க. எப்படி நீங்க அந்த இறுதி அழைப்புன்னு எடுப்பீங்க? ஒரே ஒரு அதான் சொல்றாங்க, நீங்க ஒரு வாட்டி அழைச்சாலே போதும், பேச்சுவார்த்தைக்கு தயாரா இருக்கும். ஆனா அந்த பேச்சுவார்த்தையில் நாங்கள் வைக்கக்கூடிய 5 கோரிக்கையில முக்கியமான கோரிக்கை என்ன பேசுறன்றதை இது உலகத்துக்கு டிரான்ஸ்பரண்டா வைங்க. அது நியாயமான கோரிக்கை, அவ்வளவுதானே. அதுல என்ன தவறு இருக்கு? இது என்ன வந்து உள்ள வந்து உட்கார வச்சு அது என்ன சொல்லுவாங்க, இப்போ ஸ்டோர் ரூமுக்கு வாடா அப்படின்னு சொல்லி நம்ம ஆபீஸ் ரூமுக்கு வாடான்னு சொல்ற அந்த கதை மாதிரி பண்ண நினைக்கிறது எல்லாமே நடக்கும் சார். நீங்க நான் இங்க இருந்து என்ன வேணா பேசலாம் சார், ஆனா நான் ஒரு பெரிய அபிஷியல் முன்னாடி நிற்கும் போது என்கிட்ட வார்த்தை இருக்காது, ஒரு பயம் இருக்கும். என்னை விட மேல இருக்கக்கூடியவங்க ஒரு விஷயத்த சொல்லும் போது எனக்கு அதுல உடன்பாடே இல்லைனாலும் நான் ஏத்துக்க வேண்டியதுனால இல்லைக்கு நான் தள்ளப்படுவேன். ஏன்னா கூப்பிடுறது சிஎம் இல்லையா? அப்ப நான் எப்படி அதை வந்து ஹேண்டில் பண்ணுவேன்? அப்ப அவங்க கேட்கறது ரொம்ப சிம்பிள், ஒரே ஒரு விஷயம் தான், ஓப்பன் டிரான்ஸ்பரன்சி வைங்க. அதுவும் அவங்க சேஃப்டிக்காக தானே கேட்கறாங்க. ரெண்டாவது, நாளைக்கு எங்களை இதை காரணமாக சொல்லி என்னைய வந்து மருத்துவத்துல இருந்து வெளியில தள்ளிடாதீங்க அப்படின்னு அவங்க ஒரு 2வது விஷயத்த சொல்றாங்க. 3வது, இந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட பிரச்சனை மட்டும் இல்ல, அந்த மருத்துவமனையில் ஏற்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணுங்கன்றாங்க. அப்ப இதுல இருந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவங்க உண்மையிலேயே ஏதோ பேர் வாங்கணுன்றதுக்காக போராட்டம் பண்ணல, நியாயம் கிடைக்கணுன்றதுக்காக ஒட்டுமொத்த தரப்புக்காகவும் ஒரு விஷயத்தை கேட்கறாங்க. அப்ப அது எவ்வளவு நல்ல கோரிக்கை. அப்ப இந்த மாதிரியான கோரிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டியதுதான் அரசாங்கத்தோட கடமை. இப்ப இது பண்ண 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 டெஃபினட்டா அந்த கவர்மெண்டோட மொத்த கெட்ட பேருமே கண்டிப்பா கெட்ட பேராகும். இது வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி மட்டும் நடந்திருக்கட்டுமே, இது பயங்கரமான ஒரு இதுவை கிரியேட் பண்ணிடுவோம். இப்ப வந்து நீங்க ஆப்போசிட் பார்ட்டிஸ்ல இருந்து இதை வந்து பேர் சொல்லி போடுறாரு, அவரு இப்படிதான் அப்படின்றது போறாரு. என்னைய கேட்டா அவருக்கு ஏதோ விஷயம் தெரிஞ்சிருக்கு, அவரை கூப்பிட்டு விசாரிச்சாங்க. ஒரு அரசியல் நடக்குது, அரசியல் சாம அரசியல் சார். இது மாதிரி ஒரு அரசியல் வேற எங்கேயும் கிடைக்காது. நிர்வாக இது சரியில்லை. இப்ப ஆஸ் ஒரு பர்சன் தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு எங்கேயோ கொல்கத்தாக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு 3000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருந்து நம்மளே இது வந்து கவர்மெண்ட்ல பிரச்சனைன்றதை நம்ம சொல்லும் போது அங்கேயே இருக்கக்கூடியவங்களுக்கு இது அல்வா மாதிரி, இந்த அல்வாவை சாப்பிட்டு எப்படி அந்த கவர்மெண்ட்டை மொத்தமா இது பண்ணணுன்றதுல அவங்களுக்கு ஒரு பெரிய இது இருக்கும். இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்ன, நான் ஒரு முதலமைச்சர், நான் ஒரு பெரிய ஒரு இதுல இருக்குன்னும் போது நான் ஏன் இவங்க சொல்ற விஷயத்தை ஏத்துக்கணும்ன்ற அந்த ஈகோ இருக்குல்ல, அதை இங்க தூக்கி வச்சாதான் சொல்யூஷன் கிடைக்கும். அதை தலையில சுமந்துக்கிட்டு பண்ணிட்டாங்கன்னா, அது நான் சொல்றத அவங்க கேட்கணும்னு நினைச்சாங்கன்னா அந்த வேலை அது பேர் பேச்சுவார்த்தை கிடையாது. பேச்சுவார்த்தைனா என்ன, ஏன்பா இதை வந்து சொல்றீங்க, உன் நியாயத்தை எடுத்து வை. ஆமாங்க இதான் விஷயம், நியாயம் ரொம்ப நியாயமானது, நம்ம பேசும்போதே கேட்கிற எல்லாமே நியாயமானது. அப்ப அந்த நியாயத்தை அழகாக அவங்க வந்து பதிவு பண்ணிட்டு, ஓகே நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், இதை பண்றேன், நான் வேணால் பதவி விலகிக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்ற அந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் நியாயம் ஆயிடாது. ஒரு தலைவரோட உண்மையான அழகு என்னன்னா, அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைத்து அந்த விஷயங்களை தலைமை பண்போட அணுகிறது தான் தலைவரோட உண்மையான அழகு. அப்ப நான் வந்து விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்றது வந்து ஊர்ல இருக்கவனா சொல்லுவான், நீங்க சொல்லக்கூடாது. அது எதுக்குன்னா எல்லாரோட வார்த்தையும் அடக்கிறதுக்கான ஒரு விஷயமா நடந்துரும். உங்களை சுத்தி ஒரு பாலிடிக்ஸ் நடக்குதா, எல்லார சுத்தியும் பாலிடிக்ஸ் நடந்துதான் இருக்கும். சாதா மனிதன்ல இருந்து பெரிய மனிதன் வரைக்கும் இவங்க தயாரா இருக்கும். என்ன தெரியுமா, என்ன வேணா இருக்கட்டும், இந்த பொண்ணுக்கு நியாயம் நிக்கிறாங்களா, இதுக்கு என்ன பண்ணணும், மொத்தமா யார் யார் பிரச்சனை எல்லாத்தையும் இது பண்ணுங்க, என்ன விஷயத்த இது பண்ணுங்கன்னு ஒரு அப்படி எதுவுமே இங்க நடக்கலையே சார். ஏன்னா 2001 ஒரு பையன் இறந்திருக்கான், இதே மாதிரி இறந்திருக்கான், அதுவும் தற்கொலைன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பெரிய பவர் இருக்கு.
இங்க நீங்க அந்த அந்த டாக்டர் இருக்காரு இல்லையா, பிரின்சிபல் இருக்காரு இல்லையா, அந்த பிரின்சிபல் டாக்டரோட ஒரு டீம் இருக்கு, ஒரு 4 பேர் கொண்ட குழு இருக்கு. இந்த 4 பேர் கொண்ட குழுல இப்போ இன்னொருத்தரையும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. பேலன்ஸ் இருக்கவங்கலாம் நீங்க பாத்தீங்கன்னா தேர் ஆல் பேக்ரவுண்ட் ஆஃப் தட் பார்ட்டி, பிலாங்ஸ் டு தட் பார்ட்டி. பேசிக்லி தே ஆர் பிலாங்ஸ் டு த பார்ட்டி. ஸோ என்னோட அசியூம்ஷன் என்னவா இருக்கும்னா, மேபி இஃப் தே பீப்புள் ஆர் நாட் டைரக்ட்லி இன்வால்வ், பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்க இந்த இந்த எப்பவும் போல சப்போர்ட் பண்ற மாதிரி உள்ள சப்போர்ட்டுக்கு இறங்கிட்டாங்க. இப்ப இந்த விஷயம் வெளில தெரிஞ்சுதான் அது பார்ட்டியோட பேரும் சேர்ந்து பாதிக்கும் அப்படின்றதுனால ஏதோ ஒரு இடத்துல கிளாஷ் ஆகி நிக்குது. இது நான் அங்க சொன்னதுதான் சார். ஒரு காம்பவுண்டர் இருக்கக்கூடிய ஒரு சாதா மனுஷன் 10 ரூபாய் லஞ்சம் வாங்கிட்டு ஒரு மனுஷனுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்டுக்கான உதவியை ஒருத்தன் பண்றான் அப்படின்னா, இவன் 10 ரூபாய் அங்க வர 1000 பேர்கிட்ட வாங்குறானா அதோட பணம் வந்து கிட்டத்தட்ட வந்து 10,000 ரூபாய் வருது. ஒரு நாளோட வருமானம் 10,000 ரூபாய். ஒரு நாளோட வருமானம் 10,000 ரூபான்றது மாசம் 3 லட்சம் ரூபாயோட வருமானத்துக்கு ஈக்குவல். அப்ப அங்க இருக்கக்கூடிய பணக்காரனா அந்த கம்பவுண்டர் இருப்பான். அப்ப இவனுக்கு இது நடக்குதுன்னு தெரிஞ்சா அந்த 10 ரூபாயில இருந்து 2 ரூபாய் கமிஷன் வாங்கக்கூடிய அந்த இருக்கக்கூடிய ஆர்எம்ஓ இருப்பாங்க. அந்த ஆர்எம்ஓல இருந்து 2 ரூபாய் கமிஷன் வாங்கக்கூடிய அளவுக்கு ஒருத்தர் இருப்பாரு. அப்ப கம்பவுண்டர் ஒரு ஹாஸ்பிட்டல் ஒருத்தரா இருக்க மாட்டாரு. ஒரு 100 கம்பவுண்டர் இருக்காரு அப்படின்னா, நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல வரக்கூடிய வருமானம் 1 லட்சம் ரூபானா, ஒரு நாளையோட வருமானம் 1 லட்சம் ரூபானா, மாசத்துக்கு அதோட வருமானம் 30 லட்சம் ரூபாய். அந்த 30 லட்சம் ரூபாயில ஒரு குறிப்பிட்ட பங்கு ஒரு 10% போச்சுன்னா 3 லட்சம் ரூபாய் அவரோட ஆக்சுவல் பிரின்சிபலோட சம்பளமே 1.25 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்காது கவர்மெண்ட் ப்ரொஃபஷன்ல. அப்ப 3 லட்சம் ரூபாய் ஒண்ணுமே பண்ணாம ஒரு கம்பவுண்டர் பண்ற விஷயத்தினால வருது. அப்ப இந்த கம்பவுண்டர் மாட்டினார்னா அந்த பிரின்சிபலும் மாட்டுவார். இதான் காமன். இப்படிதான் எல்லா இடத்துலயுமே நடக்கும். இட்ஸ் நாட் ஒன்லி இன் தி ஹாஸ்பிட்டல். ஈச் அண்ட் எவ்ரி டிபார்ட்மெண்ட் த கனெக்டிவிட்டி இப்படிதான் போயிட்டே இருக்கும். ஒருத்தர் டைரக்டா இன்வால்வ் ஆக மாட்டாரு, வேற யாரோ பண்ணியிருப்பாரு, அல்லது வேற யாரையோ காப்பாத்துறதுக்காக மேல இருப்பாங்க. இப்ப இவன் மாட்டானா அவரும் மாட்டுவாங்க. இந்த மாதிரிதான் இந்த கொல்கத்தாவோட பிரச்சனையிலும் குடிச்சிட்டு போதையில விடிய காலில் 1:30 மணிக்கு வந்தோட உள்ள சேர்க்கறதுலயே பிரச்சனையை நீ ஆரம்பிச்சிருக்கோம். தடுத்து நிறுத்தி இருக்கணும். நீ எப்படா உள்ள வர, குடிச்சிருக்க, ஹாஸ்பிட்டல் எப்படா ஒரு மனுஷன் குடிச்சிட்டு வர முடியும்ன்ற கேள்வியை கேட்டு அமைச்சிருந்தாங்கன்னா வேலை முடிஞ்சிருக்க முடியும். அப்ப அவனால உள்ள வர முடியுதுன்னா அதையும் தாண்டி இன்ஃபுளுன்ஸ் அவனுக்கு இருந்திருக்குன்னு அர்த்தம். 4 மணிக்கு அவன் வெளியில போறான், சிசிடிவில இருந்து வெளில வந்ததுக்கு அப்புறம் அந்த விஷயத்தை கண்டுபிடிக்கும் போது அந்த பொண்ணு இறந்துருக்குன்னா, அப்ப நீ உள்ள போய் என்ன நடந்தது ஏன் உனக்கு சொல்ல தெரியல? உள்ள என்ன நடந்தது ஒண்ணு நீ பார்க்கும்போது அப்படி அந்த பொண்ணு இருந்தா அப்படின்னா, உடனே பார்க்கும்போது அப்படி இருந்தான்றது யார்கிட்ட சொன்ன? நாங்க தானே கண்டுபிடிச்சோம். ஏன்னா இவனே ஒரு சைக்கோ இல்லையா சார்? இவன் போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வேலைகள் பண்ணக்கூடியவன் அந்த பொண்ணை இதுக்கப்புறம் இறந்த டெட் பாடிஸோட அவனால இப்படி பண்றான்ற விஷயங்கள் வருதுன்னா, அப்ப இவனால வந்து இந்த பொண்ணு அப்ப இறந்து போயிருந்ததுன்னு சொல்றான்னா, அப்ப இந்த பொண்ணு கிட்ட அவன் வந்து நடந்திருக்க மாட்டான்றதுக்கு ஏதாவது இது வச்சு நம்ம ஸ்டார்டிங்ல பேசுனது எல்லாம் உண்மைதான். இவனோட கேங் எல்லாமே இவங்க தான் இதை பண்ணிருப்பாங்க. கரெக்டான டீம். என்ன இப்ப இவனுக்கு ஒரு பயம் வந்துச்சு என்னன்னா, வெறும் இறந்து போன எண்ணெயை மட்டும் இவ்வளவு பெருசா போனவங்களோட பிளான் பண்ற எண்ணெயை மட்டும் இவ்வளவு பெருசா பண்றாங்க. அவனோட இது என்ன உண்மையா இதை பண்ணி இறக்க வச்ச உண்மையானவங்களாம் நம்ம வந்து உள்ள வரணும் அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு தெளிவு வந்துட்டான். ஏன்னா இத்தனை நாள் அவனுக்கு ட்ரிங்க்ஸ் கிடையாது, எதுவும் கிடையாது. இப்ப சுயசுந்தரம் யோசிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிச்சு. ஏதோ பேரெல்லாம் சொல்றாங்க அவனுக்கு இந்த வியாதி அந்த வியாதி. அதெல்லாம் வந்து இது இட்ஸ் நாட் அபவுட் வியாதி. இதெல்லாம் சொல்லி தப்பிக்கலாம் முடியாது. இது என்ன சார் வியாதி? இப்படி பண்றதுக்கு பேர் என்ன? இது பேர் வியாதியா? நான் ஆல்ரெடி ஒரு கேஸ் பத்தி சொல்லியிருக்கேன். நான் சேலம்ல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணோட தலையை ஒருத்தன் வெட்டிட்டு ஊர் முன்னாடி தெளிவா வந்து அந்த தலையை நடுரோட்ல அந்த பொண்ணு சின்ன பொண்ணு பாலியல் துன்புறுத்தல் பண்ணது ஜாதியின் காரணமாக வெளியில சொல்லிட போகுதுன்னு தலையை அவங்க அம்மா கண் முன்னாடி வெட்டிட்டு அவன் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து போயிட்டு எனக்கு சாமி வந்து பண்ணிட்டேன்னு சொல்லி தப்பிறதுக்கு அவன் பண்ணா பாருங்க. அதே ஸ்ட்ராட்டஜி தான் இது. அதேதான் இதேதான் எல்லா இடத்துலயும் ஒரே ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்றாங்க. என்ன தெரியுமா? எனக்கு அன்கான்சியஸ்ல இருந்தேன், எனக்கு மனநிலை சரியில்லை, நான் ஒரு பைத்தியக்காரன். இது இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மாடல் ஆகி போச்சு. யார் என்ன பிரச்சனை பண்ணாலும் எனக்கு ஒரு மாடல் ஆகி போச்சு. அப்ப நான் கூட ஏதாவது தப்பு பண்ணிட்டு இப்படின்னு சொல்லிட்டு போனா விட்டுருவீங்கன்னு அர்த்தமா என்ன? அப்படி ஒருத்தவங்க இருக்கா அப்படின்றது எப்படி தெரியும்? அப்ப இவனுக்கு இவ்வளவு வருஷம் அவனுக்கு தெரியாதா? அப்படி தெரிஞ்சவங்க எப்படி உள்ள விட்டீங்க? இவங்க ஒரு கேங்கா தானே இதை ரெகுலரா வச்சிருக்காங்க. 7 மணிக்கு மேல இவனும் இவன் ஃப்ரெண்ட்ஸும் இங்க தான் இருப்பாங்க. This is not a disease. This is definitely வந்து இட்ஸ் ஒரு கேவலமான மிருகத்தரமான ஒரு நம்ம மிருகத்தெல்லாம் ஒப்பிடவே முடியாத ஒரு விஷயத்தை. இவங்களுக்கு யார் அந்த ஆக்சஸ் கொடுத்தது சார்? இவர் எப்படி அவ்வளவு தூரம் போக முடியும்? வெரி வெரி அவனுக்கு எல்லா அஃபீஷியல்ஸ் கனெக்டும் வச்சிருக்கான், போலீஸ் கனெக்ஷனும் வச்சிருக்கான், ஹாஸ்பிட்டல் கனெக்ஷன்ஸ் வச்சிருக்கான், பிரின்சிபல் கனெக்ஷன்ஸும் தான் வச்சிருக்கான். பிரின்சிபலுக்கு மேல யாரோ ஒருத்தவங்க இருக்கான், இன்னும் வெளியில வராத ஒரு ஆள். அது யாருன்றது தெரியல. இன்னும் அந்த யாரை மறைக்க பாக்குறாங்கன்னு தெரியல. அந்த கனெக்ஷன் இன்னும் வெளில வந்ததுன்னா இது 30 நாள் டாக்கா போகாது சார். இன்னும் ஒரு 5 மாசம் 6 மாசம் ஆச்சுனாலும் டாக்கா போயிட்டே தான் இருக்கும். என்னெல்லாம் கேட்டீங்கன்னா இது பேசணும்னு சொல்லுவேன் சார். டெய்லியும் பேசுங்கன்னு எல்லாரும் நிறைய பேர் நான் நடுவுல எல்லாம் பார்க்கும்போது சொன்னாங்க, ஏன் திருப்பி இந்த பொண்ணை பத்தியே பேசி அந்த பொண்ணை இன்னும் நீங்க இது பண்றீங்க? அப்படி கிடையவே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பொண்ணுக்கான நியாயம் இந்த உலகத்துல கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னா நாளைக்கு நம்ம பொண்ணுக்கும் இதே பிரச்சனை வந்து நிக்கும். அப்ப நியாயத்துக்கு எவனுமே வந்து நிக்க மாட்டான். பேசுறது கூட ஆள் இருக்க மாட்டான். ஏன்னா பேசுறதை நிறுத்திட்டோம் அப்படின்னா
அந்த பொண்ணுக்கு மட்டும் இல்ல, அந்த மருத்துவமனைக்கே தேவையான எல்லா நியாயங்களும் உருவாக்கி கொடுக்குற வரைக்கும் இது சாதாரணமான ஒரு விஷயமா கடந்து போயிட்டோம்னா இது இந்த உலகத்துக்கும் இந்த மனித நேயத்துக்கும் நம்ம செய்யற மிகப்பெரிய துரோகம். சஞ்சய் ராய் ஒரு பக்கம் மார்ச்சரியில இந்த மாதிரி விஷயங்கள் பண்றாருன்னா, இவர் பிரின்சிபல் ஒரு பக்கம் அந்த டெட் பாடிஸை ஆர்கன் திருடுறாரு, இல்லை இந்த பாடிஸை விற்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்களே தொடர்ந்து இந்த குறிப்பிட்ட இந்த மார்ச்சரிய சம்பந்தமாவே போயிட்டு இருக்கே சார் இந்த கேஸ். ஏன்னா உங்களுக்கு இதுல இருக்க பிசினஸ், உங்களுக்கு இது ஒரு பெரிய பிசினஸ் சார். இது இந்த சமூகத்தில் வந்து உயிரோட இருக்கக்கூடியவர்கள் என்ன வேணா பேச முடியும். இப்போ என்ன ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா நான் பயந்தா மட்டும்தான் நான் பேச மாட்டேன். அதை தாண்டி ஏதாவது ஒரு விஷயத்த நான் ஓப்பன் பண்ணிடுவேன். அப்படியும் நான் என் நண்பர்கள் கிட்ட இந்த மாதிரி நடந்துன்னு சொல்லுவேன். நான் சொன்னாலும் அவன் இதை வெளில ஸ்ப்ரெட் பண்ணுவான். இது வந்து இப்படி போயிட்டே இருக்கும். பட் ஆனால் இறந்து போன ஒரு மனிதர்கள் இருக்காங்கல்ல, அவங்க பேச முடியாது. அதோட அவங்க சாப்டர் என்ன ஆயிடுச்சு, இந்த உலகம் மறந்துடும். நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூகத்திலேயே நம்ம வீட்டிலேயே ஏதோ ஒரு மரணம் வந்துருச்சுன்னா அன்னைக்கு ஒரு நாள் அந்த மரணத்துல அவங்களை கூட்டிட்டு போய் அந்த நல்லடக்கம் பண்ணி முடிகிற வரைக்கும் மட்டும்தான் அந்த விஷயங்கள். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அந்த அந்த சோகங்கள், அதுக்கப்புறம் நம்ம கடந்து வந்து அடுத்த விஷயத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சிரும். அதே மாதிரிதான் ஒரு மனிதன் இறந்ததுக்கு அப்புறமா அவன் ஒரு இடத்துல போனதுக்கு அப்புறமா அவனுக்கு இத்தனைக்கும் ஆதரவே இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் என்றால் கவலை கொள்றதுக்கு ஆளே கிடையாது. அப்ப அதை வச்சு இன்னைக்கு ஒரு பெரிய மாஃபியா நடக்குது. இதைத்தான் நான் வந்து முன்னாடி ஒரு விஷயங்கள் கூட சொன்னேன். நம்ம தமிழ்நாட்டில் இதே மாதிரி தொண்டு நிறுவனம் என்ற பெயரில் ஒரு டீம் மதுரையில ஒரு மெடிக்கலாக பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணை வந்து மீட்கக்கூடியதுக்குன்னு ஒரு தொண்டு நிறுவனமா, அதாவது அடைக்கலம் கொடுக்கக்கூடிய ஆதரவற்றவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய ஒரு தொண்டு நிறுவனமா உருவாக்கிட்டு, இதயம் அறக்கட்டளை என்ற பேர்ல உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களை கொண்டு வந்து ரெஸ்கியூ பண்றாங்க. ஒரு மென்டலி பாதிக்கப்பட்ட அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க. பிரெக்னெண்டா இருக்கக்கூடிய அந்த பொண்ணுக்கு பிரசவம் நடக்குது. பிரசவம் நடக்கிற வரைக்கும் அந்த பொண்ணு மென்டலி இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு குழந்தை பிறகுது. அந்த குழந்தை இறந்துச்சுன்னு புதைக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பொண்ணு வெளியில வருது. வெளியே வரக்கூடிய அந்த பொண்ணு என் குழந்தை செத்து இருக்காதுன்னு சொல்லி போலீஸை கம்ப்ளைண்ட் பண்ணி பிரச்சனை பண்ணி அந்த குழந்தையோட வெளியில எடுத்து DNA டெஸ்ட் பண்றாங்க. அது அந்த பொண்ணோட குழந்தை இல்ல. அப்ப என்ன தெரிஞ்சிருக்கு, இறந்து போன ஒரு குழந்தையை அப்ப ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் உள்ள கனெக்ட் ஆகி அந்த குழந்தைய அங்க வச்சுட்டு இறக்காத இந்த குழந்தையை வித்திருக்காங்க. அப்ப உனக்கு ஒரு குழந்தையோட சோர்ஸும் கிடைச்சிருக்கு, ஒரு குழந்தையோட செல்லிங்கும் நடந்திருக்குன்னா இட்ஸ் 2 கிரைம், மிகப்பெரிய கிரைம் நடந்திருக்கு. இவர்கள் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விருது வாங்கின நபர்கள். ஒரு சிறந்த விருது, தமிழ்நாட்டின் சிறந்த இளைஞர்களுக்கான விருது வாங்கின 4 விருது, ஒரு விருது இல்ல 4 விருது அந்த தொண்டு நிறுவனம் சார்ந்து. இன்னைக்கும் இதே மாதிரி ஏஜென்சிஸா தமிழ்நாடு முழுக்க பணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு தப்பான தொழில்களை செஞ்சு விருதுகளை மட்டும் குவிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. அடையாளமே தெரியாமல், பேசவே முடியாமல், நல்ல நல்ல சமூக பணிகளை பண்ணிட்டு இந்த உலகத்துக்கு இலக்கணமாக வாழக்கூடியவர்கள் இன்னைக்கு வரைக்கும் மேடை ஏறவே இல்லை. வருஷத்துக்கு இந்த மாதிரி மேடை ஏறவே இல்லை. இன்னைக்கும் நாங்கள் அரசாங்கத்துக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா, நல்ல மனிதர்கள் இருக்காங்க, அவங்களை விட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்றத நம்ம சொல்ல வரோம். இவங்க பண்ற இந்த மாதிரி ஆரம்பிக்குது இல்ல சார், சின்னதா ஆரம்பிக்குது இல்ல, இது வெளியில தெரியும் போது நமக்கு பெருசா தெரியுது. அவங்க உள்ள பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அது வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயம். அதை யாரும் கண்டுக்காத போது இது ஈஸியான விஷயம். அதை 4 பேர் ஆதரவு தெரிவிச்சு அதுல பணம் பார்க்கும்போது இது ஒரு பிசினஸ். இந்த பிசினஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது 1 10 ஆகும், 10 100 ஆகும், 100 1000 ஆகும், 1000 லட்சம் ஆகும். அது மூலியமா வரக்கூடிய பண வருமானம். இதுதான் ஒட்டுமொத்தமா அந்த கொல்கட்டால இருக்கக்கூடிய ஆர்ஜிகர் எவ்வளவு நல்ல பேரு சார். அவர் எவ்வளவு பெரிய மனுஷன், அந்த இடத்த உருவாக்கி அவர் இங்கிலாந்துல படிச்சுட்டு வந்த ஒரு மனிதன் நல்ல வாழ்க்கையை வாழ முடியும். இன்னைக்கு நம்ம ஊர்ல இருந்து வெளியில போனவங்க சந்தோஷமா வெளிநாட்டுல வாழ்றாங்க சார். திருப்பி வரணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இங்க இங்கிலாந்துல போய் படிச்சு எல்லா கற்றலையும் அறிந்து கொண்டு திருப்பி வந்து கொல்கட்டாக்கு வந்து என்னோட வாழ்க்கை இதோட முடிஞ்சிடக்கூடாதுன்னு ஒவ்வொருத்தரையும் பிச்சை எடுத்து ஒவ்வொரு காசா வாங்கி சின்னதா ஒரு இடத்த வாங்கி ஒரு கட்டிடம் வாங்கி ஒரு மருத்துவமனை கட்டி அதை இலவச மருத்துவமனையா மாத்தி அதை அரசாங்கத்துக்கு திருப்பி ஒப்படைச்சு தன்னுடைய அந்த மருத்துவமனையின் பேரே அவரோட பெயராக மாற்றப்பட்டது என்றால் அவர் எவ்வளவு பெரிய மிகப்பெரிய தியாகத்தை செய்திருக்கக்கூடியவர். அந்த தியாகத்தின் வழியாக பேசப்பட வேண்டிய ஆர்ஜிகர்ன்ற மருத்துவமனை இன்னைக்கு மிகப்பெரிய கேவலமான, அதை வழிநடத்தக்கூடிய கேவலமான பிறப்புகள்னால அவரோட பேர் வந்து இதுவாயிட்டே இருக்கு. ஒரு டெட் பாடி கூட பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில இருக்கு. அது பயம் இல்ல, எவ்வளவு பெரிய பயம் இருக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க சார், இப்படி திங்க் பண்ணி பாருங்க. போஸ்ட்மார்ட்டத்திற்கு இருக்கக்கூடிய 12 மணி நேரத்துல உறவினர்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்துல கூட எத்தனை பேர் அந்த விஷயத்து மூலியமா பண்ணியிருப்பாங்க அப்படின்றத நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, நம்ம குடும்பத்துல நடக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி ஏதோ நடந்திருக்குமான்னு ஒரு யோசனை எல்லாரும் யோசிப்பாங்க. பயம் வரும் இல்ல. அப்புறம் எப்படி வந்து அந்த இடத்துல இருந்து நம்ம நகர முடியாது. 3 மணிக்கு மேல போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியாது அப்படின்னா 3ல இருந்து அடுத்த நாள் காலையில 5 மணி 6 மணி வரைக்கும் போஸ்ட்மார்ட்டம் நடக்காது. அப்ப 3 மணிக்கு மேல இறந்தவர்கள் காலையில 6 மணி வரைக்கும் இருக்கக்கூடியவர்கள்லாம் கிட்டத்தட்ட வந்து அது ஒரு 24 மணி நேரத்துல ஒரு 3 மணி நேரம் தான் கம்மி. 21 மணி நேரம் ஹாஸ்பிட்டல் கண்ட்ரோல்ல இருக்கு. அப்ப ஹாஸ்பிட்டல் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய அந்த 21 மணி நேரத்துல இருக்கக்கூடிய எத்தனை உடல்கள், ஆதரவற்றவர்களை விட்டுருங்க, கொல்கத்தால வாழக்கூடிய எல்லாரும் சேர்த்து சொல்றேன், அந்த 21 மணி நேரத்துல அவங்க குடும்பத்துல என்ன நடந்திருக்கும்?
அப்ப அவங்களுக்கும் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அப்ப என்ன இன்னைக்கு பெண் பிள்ளைகளாக பிறந்தவர்களுக்கு ஒரு ஒரு சேஃப்டியே இல்லைன்ற சமூகம் நம்ம கண்ட்ரோல்ல வந்துருச்சுன்னா, நாளைக்கு எப்படி நான் வந்து பெண் பிள்ளையை இந்த உலகத்துக்கு கொண்டு வரணுன்ற எண்ணம் முதல்ல எனக்கு வரும். ம். அப்ப நீங்க தான் தூண்டி விடுறீங்க. இந்த கருத்தரிப்புல இருந்து, இந்த விஷயங்கள்ல இருந்து எல்லாத்தையும் ஆரம்பிக்கிறீங்க. அப்ப அந்த குழந்தைய வளரவே வளராது. ஒரு பெண்ணுன்னு ஒண்ணு இந்த உலகத்துக்கு இல்லவே இல்லன்னா, ஏன்னா இந்த உலகம் இயங்குவதற்கான முக்கியமான விஷயம் பெண் தான். ம். பெண்ணுன்ற கருப்பொருள் இல்லாம இந்த உலகம் இருக்காது. நீ எவ்வளவு வேணா பேசி என்ன வேணா சொல்லிட்டு போ. ஆனா பெண்ணுன்ற ஒண்ணு இல்லனால், ஆணுன்ற ஒரு இந்த 2ம் ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ண இன்னைக்கே பாருங்க சார், பசங்க அவ்வளவு பேர் வந்து இருக்காங்க. பொண்ணுங்க இல்ல கல்யாணம் பண்றதுக்குன்ற ஸ்டேட்டஸ்ல நம்ம இருக்கோம். ம். பசங்க அவ்வளவு பேர் இருக்காங்க. கல்யாணம் பண்ணதுக்கு இல்லன்னா, அப்புறம் இது என்ன நம்ம வந்து மொத்தமாவே கல்ச்சரே மாறக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய பயத்துக்கான வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னும் இந்த மாரி இந்த பெண்களுக்கான இந்த சொசைட்டி வந்து எங்க பெண்களுக்கான சொசைட்டி இல்லன்றத நீ ப்ரூவ் பண்ணனா, அப்புறம் எப்படி பெண் பிள்ளைகள வந்து ஆதரிக்கக்கூடிய சமூகம் உருவாகும்? இப்ப இவ்ளோ சென்சிட்டிவான கேஸ வந்து இவ்ளோ கேஷுவலா அவங்க பாட்டுக்கு 35 நாள் ஒரு முடிவுக்கே கொண்டு வராம இருக்காங்க. எப்படி அது அதற்கு காரணம் என்னன்னா, வெறும் அங்க போராடிட்டு இருக்கக்கூடிய மருத்துவர்களால மட்டும் இது நடக்காதுன்றது தான் காரணம். சார் இந்நேரத்துக்கு பிரைம் மினிஸ்டர் இன்வால்வ் ஆயிருக்கணும். இந்நேரத்துக்கு இன்வால்வ் ஆயிருக்கணும். விஷயங்கள சிபிஐ கண்ட்ரோல்ல போய் இவ்வளவு நாளா எந்த கேஸும் இருக்கவே இருக்காது. அதுவும் மொத்த உலகமே இந்தியாவே பார்த்துட்டு இருக்கக்கூடிய இடத்துல எப்படி நீங்க கேஸ் இவ்வளவு தூரம் இது பண்ணுவீங்க? ம். எவ்வளவோ கன்ஃபியூஷன் இருந்துட்டு போட்டுமே சார். ஏன் ஃபர்ஸ்ட் அந்த பிரின்சிபல் அரெஸ்ட் பண்றதுக்கு இவ்வளவு டேட்? ம். சோ பிரின்சிபல் மேல ஆல்ரெடி ஹாங்காங்ல ஒரு கேஸ் இருக்கு இருக்கு. அப்படின்ற மாரி ஒரு சொல்லிருக்காங்க. ஆண் செவிலியர் nurse. நினைக்கிறேன். ஆண் செவிலியர் கிட்டயே அவர் வந்து ஏதோ இடுப்ப Touch இது பண்ணாரு பண்ணிட்டாரு. அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு கேஸ்ல அவர் அங்கேயே இது பண்ணியிருக்காங்க. ஆனா இவரு சொல்ற எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா, நான் வந்து டெமோ தான் சொன்னேன். இதுதான் பண்ணேன். தவறான எண்ணங்கள் இல்ல அப்படின்னு. ஆனா அவர்கள் அடிச்சு சொல்றாங்க. இது வந்து முழுக்க முழுக்க ஒரு தவறான எண்ணம். அதாவது நீங்க ஒரு ஒரு பெண் கூட அவ்வளவு சீக்கிரத்துல அந்த விஷயத்த வந்து சொல்லிடுவாங்க. ஆனா ஒரு ஆண் வந்து சொல்லவே சொல்ல மாட்டான். மாட்டாங்க. இங்க ஆணுக்கு நடக்கிற விஷயம்னு ஒண்ணு இருக்கு இந்த உலகத்துல. பெண்ணை தவிர்த்து ஒரு ஆண் நடக்கக்கூடிய ஒரு விஷயமும் இருக்கு. இன்னைக்கு ஆண் சமூகங்கள்லயே நிறைய விஷயங்கள்ல இந்த மாதிரியான பிரச்சனையை நிறைய பேர் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு 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 பிரச்சனையை ஒருத்தர் ஓப்பன் அப் பண்றாருன்னா, அது அவரோட வாழ்க்கைக்கே ஒரு பெரிய இது போய் முடியுதுன்னு தெரிஞ்சு ஓப்பன் அப் பண்றாருன்னா, அப்ப ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்குன்றதால தான் அங்க ம். வந்து பெரிய ஒரு கேஸாவே அது வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இன்னைக்கு வந்து அது சம்மந்தப்படுத்துறீங்கன்னா, தப்புன்னு முடிவாயிடுச்சுன்னும் போது நீ ம். என்ன பண்ணா என்ன? உனக்கு வந்து வெறும் அதுக்கு மட்டும் தான் நியாயம் கிடைக்கணும்னு எப்ப நீ வந்து ஆர்கன்ஸ் திருட ஆரம்பிச்சீங்களோ, அன்னைக்கே நீ மிகப்பெரிய குற்றவாளி ஆயிட்ட. ம். என்னைக்கு அந்த பெண் இறந்தப்ப 14 மணி நேரத்துக்கு எஃப்ஐஆர் நடக்காத அளவுக்கு மத்த போஸ்ட்மார்ட்டம் விஷயங்கள உள்ள இன்வால்வ் ஆனீங்க, அங்கேயே ஒரு பெரிய குற்றவாளி ஆயிட்ட. எப்ப வந்து அந்த ஹாஸ்பிட்டலோட எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஒரு ரவுடி கும்பல உள்ள வச்சு அந்த மொத்த எவிடன்ஸையும் அழிச்சு அடிச்சு உடைச்சு ஒழிச்சு. இடிச்சீங்களோ, அன்னைக்கே நீ குற்றவாளி ஆயிட்ட. எப்ப நீ வந்து உள்ள இருக்கக்கூடிய மனிதர்களை காப்பாத்தணும்னு நினைச்சு அன்னைக்கே பெரிய குற்றவாளி ஆயிட்ட. என்னைக்கு இவ்வளவு குற்றங்கள் பண்ணவன அந்த மருத்துவமனையில இருந்து வேற ஒரு மருத்துவமனைக்கு பெரிய மருத்துவமனைக்கு ப்ரொமோட் பண்ணாங்களோ, அன்னைக்கே இந்த அரசாங்கம் குற்றவாளிகள் ஆயிடுச்சு. இப்பதான் அவங்க ஒய்ஃப வந்து விசாரிக்கிறாங்க. இந்த பிரின்சிபலோட ஒய்ஃப விசாரிக்கிறாங்க. எப்படி இவ்ளோ சொத்து வந்தது உங்களுக்கு? அந்த மாரி விஷயங்கள்லாம் இப்ப போயிட்டு இருக்கு இல்லையா? பிரச்சனை வந்தா தானே கேக்குறீங்க சார். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்ல சார். ஒரு நீங்க யோசிச்சு பிரின்சிபலுக்கு எப்படி பாருங்க. இவ்ளோ சொத்து இப்ப வரும்? நானு இன்னைக்கு நான் சைக்கிள்ல வந்தேன். இந்த இந்த ஒரு ஒரு படத்துல காட்டுவாங்க பாருங்க. ஆன்டி சாக்லேட் எடுத்துக்கோங்க, ஆன்டி ஸ்வீட் எடுத்துக்கோங்க, ம். ஆன்டி வந்து டைரி மில்க் எடுத்துக்கோங்க அப்படின்னு அவனோட வளர்ச்சியை வந்து காட்டுவாங்க பாருங்க. பார்க்கும்போதே தெரிஞ்சிரும் ஒருத்தவனோட வளர்ச்சி எப்படி இருக்குன்ட்டுன்னு. நீங்க கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சார், எனக்கு தெரிஞ்சு வந்து என்னோட இதுல ஒரு ஐஏஎஸ் கிரேட்ல இருக்கவங்களுக்கே எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் வந்து 2 lakhs தான் வந்து 2 to 2.5 lakhs தான் அவங்களோட பே ஸ்கேலோட இது இருக்கும். 2 to 2.5 lakhs. they'll have a more flexibility like ஹவுஸ் அது இதுன்னு மத்த எல்லா ஃப்ளெக்சிபிலிட்டிஸும் இருக்கும். ஸோ அவங்களால மேக்ஸிமமா பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 20 லட்சம் 25 லட்ச ரூபா தான் அவங்களோட இன்கம்னு வச்சுக்கோங்க. ஆனா அவங்க ஒரு 3 கோடி ரூபாய்க்கு சொத்து வாங்க முடியுதுன்னா 3 கோடி ரூபாய்க்கான சொத்துக்கு ஒருத்தவங்க அதிபதியா இருக்காங்கன்னா 24 லட்சத்தை நீங்க 10 வருஷமா கடத்தணும். ம். 10 வருஷமா கடத்துறீங்கன்னா நீங்க 3 கோடி ரூபாய்க்கு அப்பயும் 2.5 கோடி ரூபா தான் வருது. இதுல 3 கோடி ரூபா வராது. இந்த 10 வருஷத்துல உங்களுக்கு செலவே இருக்காதா? ம். அப்ப அதை நீங்க 50% கம்மி பண்ணீங்கன்னா, அப்ப நீங்க வந்து உங்களால வந்து 1 கோடி ரூபா கூட முழுசா சேர்த்துக்க முடியாது. அப்புறம் எப்படி நீ 3 கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்க முடியும்? அப்ப என்ன விஷயங்கள் நீ பண்றீங்க? இது வந்து இட்ஸ் நாட் ஒன்லி அபௌட் ஆர்ஜி கேரோட பிரின்சிபல். நீங்க காமனாவே இந்த சொசைட்டில இருக்கக்கூடிய எல்லாரோட வாழ்க்கையும் நீங்க பாருங்களேன். ம். ஒண்ணு அவன் லோன் வாங்கியிருக்கணும், அல்லது அவனோட இது இவங்கிட்ட லோனுன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. எல்லாம் கரண்ட் இதுல இருக்கக்கூடியது தான். அவ்வளோ அழகா இஸ் பிளேயிங் எ கேம். அப்ப இஸ் டூயிங் சோ மெனி திங்ஸ். எவ்வளவுக்கு எவ்வளோ பணம் சம்பாதிக்கும். இஸ் நாட் அ பிரின்சிபல் ஆஃப் தி ஆர்ஜி கேர். பணம் இருந்தா என்ன தப்பு வேணா பண்ணலாம். அதாவது இஸ் நாட் அ பிரின்சிபல் ஆஃப் ஆர்ஜி கேர். இஸ் நாட் கெட்டிங் a salary from the from ஆர்ஜி கேர். இஸ் கெட்டிங் a payment from everywhere. ம். எங்க இருந்து பணம் வர முடியுமோ, நீ ஒரு 10 லட்சம், நீ ஒரு 20 லட்சம், நீ ஒரு 50 லட்சம் எங்க வாங்க முடியுதோ வாங்குறது. எங்கெங்கெல்லாம் வந்து நீ என்னென்ன தப்பு பண்ணுவியோ பண்ணிக்கப்பா, இது நம்ம ஹாஸ்பிட்டல்ப்பா. என்ன அதிகபட்சம் போனா இங்க என்ன ஒரு 2 பேர் தான் நல்லவங்களா இருப்பாங்களா, அந்த 2 பேரும் முடிச்சு விட்டுருவோம். பேசாத வரைக்கும் அவங்களுக்கு நல்லது. நல்லது. நீ பேசினா முடிச்சு விடுவோன்றதையும் அவனுக்கு காமிச்சிருவோம். அதுக்கு ஒரு எவிடன்ஸ் தான் 2001ல நடந்த அந்த
பையனோட இன்சிடென்ட். அதுக்கு நடுவுல ஒருத்தர் வந்து கிட்டத்தட்ட 14 பக்கங்கள் கொண்ட ஒரு அறிக்கை சப்மிட் பண்றாரு. இவர் பண்ண தப்பு, இவர் பண்ண ஊழல், மெடிக்கல் எடுத்திருக்கிறது, மெடிசன்ஸ்ல வந்து மட்டுமே ஊழல்கள் வந்து பெருசா பண்ணியிருக்காங்க, மாத்திரை மருந்துகள் வாங்குற அந்த விஷயம், இந்த மாதிரி ஒவ்வொன்றும் எடுக்கிறாங்க. நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல்னா சும்மா ஜஸ்ட் ஒரு ஹாஸ்பிட்டலோட இதுவா மட்டும் இருந்துராது. ஒரு ஹாஸ்பிட்டல்ல நீங்க எல்லா விஷயங்களுமே உள்ள வரக்கூடிய நாற்காலியில ஆரம்பிச்சு, உள்ள கொண்டுட்டு வர ஸ்ட்ரக்சர்ல ஆரம்பிச்சு, அந்த ஹாஸ்பிட்டலோட ஃபைனல் ட்ரீட்மெண்ட் கேர் நடந்து முடிகிற வரைக்கும் there are so many things involved. ஒரு ஹாஸ்பிட்டல், அதுவும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நீங்க வந்து ஒரு 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 பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு 1000 கோடி ரூபாய் சம்பாதிக்குது அப்படின்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் 1000 கோடி ரூபாய் செலவு பண்ணுதுன்னு அர்த்தம் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு. அப்ப அந்த 1000 கோடி ரூபாயில நீ ஊழலா ஒரு 10% எடுத்தனா, he is getting more than 100 crores per year. 100 crores per year. 100 crores சார், 100 கோடி. இன்னைக்கு எவ்வளவு 100 இன்னைக்கு இருக்கக்கூடிய 7.5 கோடி மக்கள் தொகையில 4 கோடி மக்கள் ஒருவேளை சாப்பாடு சாப்பிட முடியாம வாழ்க்கை வந்துகிட்டு இருக்கான். அதே ஆர்ஜிகர் ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட் எல்லாரையும் உள்ள வச்சுக்கிட்டு ஊர்ல இருந்து கிளம்பி வந்து எனக்கு ஒரு நல்ல மருத்துவம் கிடைக்கண்டா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடுக்கு வழி இல்லாம ரோட்ல படுத்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்க கிட்டத்தட்ட 400-500 பேர் டெய்லி அந்த ஹாஸ்பிட்டல் வாசல பார்க்க முடியும். அவங்களுக்குலாம் கிடைக்காத ஒரு விஷயம், நீ உங்ககிட்ட இருக்கக்கூடிய தவறான விஷயத்துல உன் படிப்பை மட்டும் பயன்படுத்தி நீ இப்படி பெருசா போறதெல்லாம். அதனாலதான் நான் எப்பவுமே அடிச்சு சொல்லுவேன், கஷ்டப்படுற குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாம் இந்த மாதிரி நல்ல பொசிஷனுக்கு வாங்குடா. நீங்க எல்லாம் வந்தீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் கஷ்டம்ன்ற ஒண்ணு இல்லாத ஒரு சொசைட்டி நீ உருவாக்க முடியும். ஏன்னா அவன் எல்லா பிரச்சனையும் பார்த்து வளர்றான் சார். எதுவுமே இல்லாம ஜம்முன்னு வந்துட்டு பேருக்குன்னு ஒரு டாக்டர் பட்டத்தை வாங்கிட்டு அழகா உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் ஊசி எல்லாம் போட்டுக்கிட்டு இதை பண்ணிட்டு அதுலயும் ஒரு இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தி ஒரு ப்ரொமோஷன் ஆகி நல்ல லெவலுக்கு வந்து நல்ல பெரிய லெவலில் நீ செட்டில் ஆயிட்டுனா ஜாலியான வாழ்க்கை. இப்போ அந்த பெண் டாக்டரோட அவங்க அப்பாவை கூப்பிட்டு 10 லட்ச ரூபாய் தரேன், ஒரு மணிமண்டபம் கட்டிக்கோங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எதுக்கு மணிமண்டபத்தை வச்சு அவங்க என்ன பண்ண போறாங்க? அது அவங்களுக்கு தெரியாதா சார்? இந்த பொண்ணை வளர்த்து 28 வயசோ 30 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பொண்ணை இத்தனை வருஷம் கடத்தி அந்த பொண்ணுக்கு இவ்வளவு பெரிய மருத்துவம் கொடுத்து, வாழ்க்கையை கொடுத்து, வாய்ப்புகளை கொடுத்து, இவ்வளவு தூரம் டெவலப் பண்ணவருக்கு 10 லட்ச ரூபாய்க்கு மணிமண்டபம் கட்டுறதுக்கு அவங்களுக்கு தெரியாது. இதுக்கு மேல இந்த கேஸை முடிச்சுக்கலான்ற மாதிரி காம்ப்ரமைஸ் எல்லாம் முடிக்கணும். this is not about the case of that victims ஓட parents. This is the case of India. எப்படி டாக்டர் அப்துல் கலாம் ஐயாவும் சரி, அம்பேத்கர் ஐயாவும் சரி, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சமூகத்தினருக்கு எல்லாமே போய் சேரணும்னு ஆசைப்பட்டாங்களோ, அம்பேத்கர் ஐயா எதற்காக அந்த சட்டங்களை கொண்டு வந்தாரோ, அந்த சட்டங்கள் மூலியமாக கிடைக்க வேண்டிய மிகப்பெரிய தண்டனை தான் இது. இங்க நீங்க இவங்களுக்கு கிடைக்கிற தண்டனை, நான் என்ன சொல்றேன், இந்த கேஸ்ல ஒரு 1000 அக்யூஸ்ட் மாட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க சார், 1000 பேரும் அக்யூஸ்ட்னு டிக்ளேர் பண்ணுங்க, 1000 பேரையுமே நீங்க வந்து இது கொடுத்துருங்க. நம்ம வெளிநாட்டுகள்ல கொடுக்குற மாதிரி மரண தண்டனை கொடுத்துருங்க, டிரான்ஸ்பரன்சியான தண்டனை கொடுங்க. இந்த 1000 பேரை மொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த கோடி ஜனத்தொகையில இந்த 1000 பேரை மட்டும் நீ அழிக்கிறது மூலியமா, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், அவ்வளவு பேர் இன்வால்வ் ஆயிருந்தாலும் சின்ன சின்ன வகையில இன்வால்வ் பண்ணிட்டா கூட கேட்டை திறந்து விட்டவங்க கூட குற்றவாளி தான்ற. நானு குறைஞ்சது ஒரு 100 பேராச்சும் எல்லாருமே எடுத்துட்டு வந்து வச்சு இந்த 100 பேருக்கு நீ கொடுக்கக்கூடிய தண்டனை இருக்குல்ல, அது இனிமே இந்த மாதிரி ஒரு தப்பு செய்யணுமான்ற யோசிக்கக்கூடிய அளவுக்கு எல்லாருக்கும் போய் உள்ளேறோம். நாளைக்கு எவனும் பார்க்கக்கூடிய பார்வையில கூட காம பார்வைன்ற ஒண்ணு இருக்கக்கூடாது அவனுக்கு. அந்த விஷயத்த நம்ம இந்த கேஸ்ல நாங்க எதிர்பார்க்கறது அதான் சார். இன்னைக்கு எல்லாரும் பேசுறாங்கன்னா ஏன் பேசுறாங்க, இதுல கிடைக்கக்கூடிய ஏன்னா நம்ம நிறைய ஜஸ்டிஸை தவிர்த்துட்டோம். நிர்பயா கேஸ்ல இருந்து பேருக்கு நிர்பயா ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணா முடிஞ்சிருச்சா? நிர்பயா கேஸ்ல இப்படியே தான் சார் போச்சு. அந்த பையனை மைனர்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ஒரு சைல்ட் மினிஸ்டரை கொடுத்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் நம்ம பார்த்த கேஸ், பார்க்காத கேஸ் எவ்வளவு ஊர்ல எவ்வளவு நடக்குது தெரியுங்களா? அப்ப இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய இடத்துக்குலாம் நீ ஒரு விஷயம் வரணும்னா, நீ பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, மனிதர்களிடம் இருந்தாலும் சரி, உயிரினங்கள், இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எந்த உயிரினங்களை யார் எந்த துன்பப்படுத்தினாலும் அவனுக்கு மிகப்பெரிய தண்டனை வரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க உணர்த்தல அப்படின்னா கடைசி வரைக்கும் இது ப்ரொலாங் ஆகிட்டு தான் சார் இருக்கும். அதை நம்மளால யாராலையுமே மாற்றவே முடியாது. அதற்கு இந்த கேஸ் மட்டும்தான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா நான் பாக்குறேன். இது எல்லாருக்கும் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இந்த பொண்ணோட மரணம், மருத்துவராக இருந்து பல உயிர்களை காப்பாற்ற வேண்டிய அந்த பெண் இன்னைக்கு அந்த பெண் இறந்து பல உயிர்கள் போகாம இருக்குவதற்கு ஒரு மாடலா இப்ப உட்காந்துருக்கு. இந்த வாட்டி ஜஸ்டிஸ் விட்டுனா முடிஞ்சு. நன்றி சார்.